ஹாய் கைஸ், வெல்கம் டு கேட்சி கப்பல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேப்டன் மில்லர் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குது. அதை தான் ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். எனக்கு அவன் சாகணும். நானே கொலைகாரன். கெட்டவனை கொண்டு இருக்க அலையில புல்லட் போட்டுக்கிறேன். நல்லவனை தானே இருப்பேன். ஊர்க்காரன் கண்ணுக்கு துரோகி. உண்மையிலே நீ யாரு? நீ யாரு? உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். அசால்ட். ஸ்வாக். மியூசிக் கூட அந்த இதுவும் சேர்ந்து அப்படியே இதாகி வருது. பஞ்ச் பண்றப்ப அந்த மியூசிக்ல ஒரு பீட் ஒவ்வொரு வயலண்டா இருக்கு. Now become British property. Mining will soon begin and we will find out exactly what lies beneath. பிரிட்டிஷ் மகாராணியர் போல ஹீரோயின். மியூசிக் செம. ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓ, பாத்தியா அப்படியே லைனா வச்சிருந்து அப்படியே Devil, I am the devil and you will call me. Captain Miller. டபுள் ஐட்டா வேரியேஷன் ஃபிளாஷ்பேக் இதுல. கேப்டன் மில்லர். பசியோட சுத்திட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்குது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போ அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனா என்ன ஆகும்? 12/1/24. கேப்டன் மில்லர். பா, சத்தியமா எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் அதிகமாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டீசர்ல ஆல்ரெடி நான் டீசர் ரியாக்ட் பண்ணியிருந்தோம், அதை வேணும் இங்க கொடுக்குறோம். அதுல கூட இந்த அளவுக்கு இதா இல்ல. ஆனா இப்ப சரியான ட்ரெய்லர்னா பக்கா எடிட்டிங், மியூசிக், ஜிவி சொல்லவே முடியாது. அந்த இது முழுக்க அப்படியே ஒரு அந்த புல்லட் சவுண்டுக்கும் மியூசிக் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெய்லருக்குன்னு இது ஒன்று மாதிரி ட்ரெய்லர் கட்ட அவ்வளோ அழகா பண்ணிக்கிறாங்க. எடிட்டர்கிட்ட இது சொன்னேன் ஆக்சுவலா. ஆனால் மியூசிக்கும் செமையா இருந்துச்சு. இன்னொன்னு ஃபைனல் எனக்கு வந்து இந்த ட்ரிபிள் ஆரோட வைப் வந்துச்சு கொஞ்சம். நீ இன்னும் ட்ரிபிள் ஆர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் ஆர் வைப் வந்துச்சு. இன்னும் செகண்ட் ஹீரோ வந்து போலீஸ்ல இருக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. ஒருவேளை அது பிளாஷ்பேக்ல இவன் கூட இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இப்பதான் அந்த இது வந்துச்சு. ஆனா ட்ரிபிள் ஆர்ன்றது வந்து ஒரு ஆஸ்கர் வாங்கின படம். அதோட எதை பார்த்தாலும் அதோட தாக்கம் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா தனுஷ் மிரட்டிட்டாரு நிஜமா. அந்த இன்னொரு கெட்டம் வந்து யோசிக்கவே இல்லை. இந்த கிளீன் ஷேவ் பண்ணிட்டு கேப்டன் மில்லர் அப்படியே ஒரு அப்பாவியா ஒரு மூஞ்சி வச்சுட்டு இதுன்றதெல்லாம் அந்த ஒரு ஷேட் ஆஃப் தனுஷ் வேற. அப்படியே ஆப்போசிட்ல இந்த தாடி வச்சுட்டு இப்போ பிரசன்ட்ல இருக்கிற தனுஷ்னாவே இதெல்லாம் முடியும் நிஜமா. அந்த ஒரு வேரியேஷன் காட்டுறதெல்லாம் இப்ப கூட தனுஷ் ஒரு காலேஜ் பையன் நடிச்சாலும் கூட அது ஆப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பிசிக்கும் அந்த இதுக்கும் படத்துல எப்படி ஸ்கூல் பையன் அப்படியே ஒரு மாடுலேஷன். இப்போ ஸ்கூல் பையனால நடிக்க முடியாது. மாடுலேஷன் வந்து கொடுக்க முடியும். இப்ப காலேஜ் பையனா நடிச்சா கரெக்டா இருக்கும். இப்பயே அப்படிதான் இருக்குது.
அந்த ஃபிளாஷ்பேக் யூனிஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிளாஷ்பேக் டபுள் ஆக்ட் மாதிரி அப்படியே பார்த்தா தெரியும். ஆனா இல்ல ஃபிளாஷ்பேக் தான், அது என்ன டபுள் ஆக்டா இருப்பான். இதுவும் பீப்புள் கால் மீ கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே வந்துச்சு. ஆக்ஷன்ஸ் பெரித்தனம் படம் இந்த வாட்டி பொங்கலுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ரீட்டா தான் இருக்குன்னு தோணுது. 12ஆம் தேதி ரிலீஸ். அயலான் கூட வருது. எனக்கு என்னமோ அயலானை விட இதுதான் அப்படின்னு எங்களால சொல்ல தட்டி முடியாது. தூக்குன்னு தோணுது. அயலானுக்கு வந்து ஆக்சுவலா ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிடும். இப்பதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஈஸியா போட்டுறாங்கல்ல. அயலானுக்கு அந்த இதுல போயிடும். ஆனா ஒரு வெறித்தனமான ஆக்ஷனா இருக்குது ட்ரைலர்ல. அதான் அந்த அப்படியே லைனா கட்டி வச்சுட்டு பிளாஸ்ட் நடந்துச்சு. சரியான விஎஃப்எக்ஸ். அது தியேட்டர்ல பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். அது விஎஃப்எக்ஸ் டீம் நிஜமா எனக்கு இந்த லியோல அந்த கார் ஃபைட் சீன்ல இது ஒன்றப்ப டக்குனு அது ஞாபகம் வந்து போச்சு. எனக்கு இது வரல விக்ரம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. விக்ரம் எனக்கு வந்து அந்த இந்த விஎஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம். அப்படியே ஒரு நேச்சுரலா சரியா மாசா இருந்துச்சு. அது பட்ட பட்ட படம்னு வெடிச்சு வர்றது. இன்னும் டீனா ஸ்வாக் கண்ணாடி எடுத்து மாட்டுறது படம் எனக்கு தெரிஞ்சு நம்பலாம் தான் தோணுது. அந்த கண்ணாடி மாதிரி எப்படின்னா ஒரு ஓவர் ஆக்ட்லாம் இல்ல, ஒரு ஸ்வாக் எடுத்துன்றது நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச படம் ட்ரெய்லர்ல நல்லா இருக்கு. உண்மையிலேயே இந்த எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே அது இந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா படம் மாஸ் ஹிட்டு தான். டீனா மறுபடியும் பழைய டீனாவா வந்தா இன்னும் செமையா இருக்கும். டீனா அதுல இருந்தாளா? யாரு டீனா? டீனா இல்ல லூசு, டீனா தனுஷன்னா. அதே டீனானே விக்ரம் படத்துல வருவாள் அவன் நினைச்சேன். ஏஜென்ட் டீனா நினைச்சிட்டேன். அப்படி நினைச்சிட்டேன் நான். டீனா டி அண்ணா தனுஷன்னா. ஓ ஓகே கைஸ், எங்களுக்கு இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே 100% சாட்டிஸ்ஃபைடு. சொல்ல போனா எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா தான் இருந்துச்சு. டீசரை விட ட்ரெய்லர் பக்காவா இருந்துச்சு. நல்ல எடிட்டிங் நல்லா பண்ணிக்கிறாங்க. இதே குவாலிட்டி அந்த சினிமாட்டோகிராஃபில இருந்து இதே குவாலிட்டி வந்து படத்துலயும் இருக்கும் நம்புறோம். இருந்துச்சுன்னா படம் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே காய்ஸ், இந்த ரியாக்ஷன் இதோட முடிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து போறது ராஜ் தேவி. பாய்.